ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் வந்து ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி ஒரு படத்த அணுகுறாரு. அவர் சொல்லியிருந்தாரு ரீசென்ட் டைம்ஸ்ல நான் கூலிக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட ஒரு கதை சொல்றேன். அந்த கதைய நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கதையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. டக்குன்னு டிராப் பண்ணிட்டு நான் வேற கதைய போயிட்டு ரஜினி சார் கிட்ட சொன்னேன். அவரு ஓகே சொன்னாரு. எனக்கு என்னன்னா, அந்த கதை மேல எனக்கு எக்ஸைட்மென்ட் இருக்கும்பொழுது தான், அந்த எக்ஸைட்மென்ட்டோட நான் அந்த படம் பண்ணும்பொழுது, அந்த படம் ஒரு பேங்கரான, ஒரு பிளாஸ்டான ஒரு படமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த எக்ஸைட்மென்ட் எப்ப வீக் ஆகுதோ அப்பவே அந்த படம் வீக் ஆயிடும்ன்ற அந்த பாயிண்ட் அவர் பிடிச்சது. ஏன்னா நமக்குள்ள இருக்க ஒரு எனர்ஜி தான் அடுத்தடுத்து டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். அத ரொம்ப கரெக்ட்டா, ரொம்ப ப்ராப்பரா லாக் பண்ணாரு. அண்ட் அவருடைய இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு வேலை பண்றோமோ, அதே மாதிரியான டீம நம்ம கரெக்ட்டா வச்சிருந்தோம்னா, டிராகன் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி கரெக்ட்டான டிராகன பிக் பண்ணோம்னா, நம்ம டீம் அண்ட் அந்த படம் ரொம்ப கரெக்ட்டா, ரொம்ப ப்ராப்பரான, ரொம்ப அழகான ஒரு படமா வரும். அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு 10 படங்களுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இப்ப அது அவரே சொல்லியிருந்தாரு. இல்ல நம்ம அந்த மாரி இல்ல. ஏதோ ஒரு ஐடியாலாம் நம்ம சொன்னோம். இப்ப அதெல்லாம் கிடையாது. நம்ம தொடர்ந்து படங்கள் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. பட் என்ன இருந்தாலும் அவரு கிட்ட இருக்க கதைகள வெறும் அவர் மட்டும் டைரக்ட் பண்ணாம, அடுத்த டைரக்டர்ஸ் கிட்ட குடுத்து, அவங்கள வச்சு டைரக்ட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும். மிக முக்கியமா இப்ப பென்ஸ் அப்படின்ற படம் பண்றாங்க. பாக்யராஜ் கண்ணா தான் டைரக்டரா இருக்காரு. பாக்யராஜ் கண்ணா இதுக்கு முன்னாடி ரெமோ அண்ட் சுல்தான் அப்படின்ற படங்கள்லாம் பண்ண ஒரு டைரக்டர்.